எவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு நீதிக்கு அடிமை. ஜூன்டீன்த் டே. வினோதமா இருக்குல்ல? ஜூன் 19ஆம் தேதியான இன்றைய தினத்தை அமெரிக்கால ஜூன்டீன்த் டேயா அனுசரிக்கிறாங்க. இந்த நாள் வரலாறு சிறப்புமிக்க ஒரு நாள். ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த கருப்பினர்களை நிறத்தின் அடிப்படையில வேறுபடுத்தி அடிமைகளா வச்சிருந்தாங்க அமெரிக்கர்கள். பர்டிகுலரா டெக்சாஸ் மாகாணத்துல இவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அப்போதைய ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் ஜனவரி 1, 1863 விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டாலும் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து தான் இதே நாள் 1865 தான் இந்த அறிக்கை அமல்படுத்தப்பட்டு கருப்பின அடிமை மக்கள் எல்லாருமே விடுதலை ஆனாங்க. அது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இதே மாதிரிதான் பாவத்துக்கு அடிமைகளா இருந்த உங்களை என்ன தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரியமா கொடுத்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரோமர் 6:18 படி நீதிக்கும் நீதியான செயல்களை செய்து கிறிஸ்துவை வெளிக்காட்ட நம்மள அடிமைகளா வச்சிருக்கிறாரு. சோ நல்ல காரியங்களை செய்யறதுதான் அசைன்மெண்ட். ஆனா நாம எப்பவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் போய் தீய காரியங்களை செஞ்சு மறுபடியும் பாவத்துக்கே அடிமைகளாகிறோம். ஆமீன்.